FTP நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போறேன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு, எந்தெந்த ஒரு துறையில் எவ்வளோ இந்த முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் நடந்திருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த செக்ஷனை பார்க்க போகிறோம்னா ஏர் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் விமான நிலையங்கள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டு குறிப்பாக சென்னையோட மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருந்தது வந்துன்னா, இந்த சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்து ப்ராப்பராக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ல இல்லை. இன்ஃபேக்ட் இது ரொம்பவே இப்போ ஒரு குவாலிட்டி இருக்குது. அது சிட்டிக்கு நடுவில் இருக்குது. அஃப்கோர்ஸ் சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதால கனெக்டிவிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும், இதை வந்து நீங்கள் பெங்களூர், ஹைதராபாத் மாதிரி மோர் சொபிஸ்டிகேட்டடான ஏர்போர்ட் கிடையாதுன்ற அந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேண்டும்ன்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கு. அது 20 இயர்ஸாக இருக்கு அது டிமாண்டு. அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ற விதமா இந்த ஆட்சி வந்தே பரந்தூர் விமான நிலையத்தை வந்து ரொம்பவே புஷ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பரந்தூரோட சைட் ஐடென்டிஃபிகேஷன் 2025 நடந்து, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி, அப்புறம் கிளியரன்சஸ், நெசரி கிளியரன்ஸ்லாம் வாங்கி லாஸ்ட் இயர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து இந்த ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, டிட்கோ எல்லாம் சேர்த்து ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்டாக இருந்திருக்காங்க. இது 5000 ஏக்கர் வேணும் அப்படின்ற ஒரு லேண்ட் வேணும், அங்கே பரந்தூர் பகுதியில் வேணுன்ற டிமாண்ட் இருந்தது. அந்த லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ் இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 60% ஆஃப் த லேண்ட் வந்து அக்வயர் பண்ணியாச்சு. 60% ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட் லேண்டு. இன்னொரு 40% வந்து 2026 முடியறதுக்குள்ளேயே அக்வயர் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் வந்து அந்த ஏர்போர்ட் ரிலேட்டடான ப்ரிப்பரேட்டரி ஒர்க் வந்து பெரிய அளவுக்கு இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்திருக்கு. இதை தாண்டி இன்னும் சில ஏர்போர்ட்ஸ் கட்டணுன்ற முயற்சி எடுத்திருக்காங்க. ஹோசூர் ஏர்போர்ட் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அது டிஃபென்ஸ் ஏரியா, அது நம்ம அந்த ஏர்போர்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்கல. பக்கத்துலேயே குப்பம் ஏர்போர்ட் வரப்போகுதுன்றதால அந்த ஹோசூர் ஏர்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒரு சில ஏரியாவில் அந்த ஹோசூர் ஏர்போர்ட் கட்ட முடியுமான்னு. இப்போ ராமநாதபுரத்தில் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் பெரிய நடந்திருக்கு. இப்போ சென்னை ஏர்போர்ட்லேயே இப்போ டெர்மினல் 3 வந்து புது டெர்மினல் கட்டிட்டு இருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்டோட ரன்வே எக்ஸ்பென்ஷன், திருச்சி ஏர்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏர்போர்ட். அது வருஷத்துக்கு அதோட பேசஞ்சர் இன்ஃப்ளோ நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரிய ரன்வே இருக்கிறதால கனரக இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் நம்ம லேண்ட் ஆகலாம். நிறைய சவுத் ஈஸ்ட் கல்ஃப்னு நிறைய பேர் வந்து டெல்டா மாவட்டங்கள் வர்றதால திருச்சி ஏர்போர்ட்டோட எக்ஸ்பென்ஷன் இருந்தது. இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் 2022 நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி போன ஆட்சியிலே அதுக்கான லேண்ட் அக்விசிஷன் ஓரளவுக்கு பாதிக்கு மேல முடிஞ்சது. இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் நடந்திருக்கு. அப்புறம் ரீசெண்டா டூட்டிகோரன் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஒர்க் போன ஆட்சியிலே ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் ரோட்வேஸ். 2011-21 தமிழ்நாட்டோட மெயின் டிராபேக்கா இருந்தது என்னன்னா, இங்க எந்த மேஜர் எக்ஸ்பிரஸ் வேயும் கட்டப்படல. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ்லயுமே எக்ஸ்பிரஸ் வேஸ் வந்து பெரிய அளவு கட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல பெரிய அளவு எக்ஸ்பிரஸ் வே கட்டப்படல. இன்ஃபேக்ட் போன ஆட்சியில் வந்து சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் வே கட்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. பட் பல்வேறு போராட்டங்களா அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியா சொன்னது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு எக்ஸ்பிரஸ் வே போர்ட் மதுராயில் எக்ஸ்பிரஸ் வே. இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நீங்க மதுராயில் பக்கத்துல அந்த பில்லர்ஸ் ஒன்றும் பார்க்கலாம். அந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து கைவிடப்பட்டது 2013 அப்புறம் ஜெயலலிதா ஸ்டாப் ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகல. இந்த ஆட்சி வந்த பிறகு 2022 மறுபடியும் திட்டம் ரீஸ்டார்ட் பண்ணப்பட்டு இப்போ டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் வே போயிட்டு இருக்கு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட். குறிப்பாக சென்னையை பொறுத்த பெரிய மெகா ப்ராஜெக்ட். சென்னை போர்ட்டோட கனெக்டிவிட்டி இன்னும் பெரிய அளவு இம்ப்ரூவ் ஆகும். இதை தாண்டி சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே வந்து சித்தூர்ல வந்து ஒரு டைவர்ஷன் எடுத்து அப்படி நேராக தச்சூர் வரைக்கும் வர மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் வே கட்டியிருக்காங்க. மெயின் ரீசன் ஃபார் த போர்ட் கனெக்டிவிட்டி. இது வந்து வட சென்னையில் இருக்கும் காட்டுப்பள்ளி எண்ணூர் போர்ட்டோட கனெக்டிவிட்டிக்காக இந்த தச்சூர் இந்த எக்ஸ்பிரஸ் வே கட்டப்பட்டிருக்கு. சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து சி பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பெருசாக
ஸோ சிபிஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா போன ஆட்சியில் ஒரு பெரிய மிஸ் நம்ம பண்ணதுன்னா நம்மளோட மேரிடைம் பாலிசி வந்து நம்ம டெட்டர்மின் பண்ணல. நான் தமிழ்நாட்டில் வந்து 2012 பேர் புதிய துறைமுகங்கள் எதுவும் கட்டப்படலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 3-4 துறைமுகங்கள் கட்டி பிரைவேட் துறைமுகங்கள் கட்டி அது பெரிய அளவுக்கு அவங்க சீ ட்ரேட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட பல்க் கார்கோ ஷிப்மெண்ட்ஸில் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேரிடைம் பாலிசி ஒன்று ஃபார்ம் பண்ணி பெரிய அளவுக்கு அவங்க அதில் க்ரோத் காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 2022 தமிழ்நாடு மேரிடைம் பாலிசி ஃபார்ம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 மைனர் போர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த மேரிடைம் பாலிசி அவரோட சீ ட்ரேட் இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் பண்ற அந்த முயற்சியில் தான் கடலூர்ல வந்து கிரீன்ஃபீல்ட் போர்ட் கட்டுவதற்கான டிபிஆர் எல்லாம் முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல கடலூர் போர்ட்ன்றது கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ்க்கு வரும். அது ஃபுல்லி பிரைவேட் ரன் போர்ட். இது தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மேஜர் போர்ட்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சென்னை போர்ட் எக்ஸ்பென்ஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் எண்ணூர் போர்ட்டோட அவுட்டர் டெர்மினல் அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு எண்ணூர் போர்ட் பெரிய அளவு எக்ஸ்பென்ஷன் போன ஆட்சியில் நடந்தது. இந்த ஆட்சியிலும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் இருக்கு. தூத்துக்குடி போர்ட்டோட எக்ஸ்பென்ஷன்ஸ் பெரிய இருக்கு. இப்போ தூத்துக்குடியில வந்து ஒரு ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி ரீசெண்ட் மஸ்டான் டாக் கொச்சின் ஷிப் யார்டை சேர்த்து ஒரு ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி ஹுண்டாயோட ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி வந்து தூத்துக்குடியில கட்டப்பட்டிருக்கு. அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அடுத்து நம்ம வந்து மெட்ரோஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா மெட்ரோஸ் வந்து பெரிய ஒரு இப்போ சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போன ஆட்சி இறுதியில் ஆரம்பிச்சது. இந்த 119 கிலோமீட்டர். இந்த 119 கிலோமீட்டருக்கு மெட்ரோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணது. முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் தனியார் நிதி நிறுவனங்களோட ஃபினான்ஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு வந்து இந்த ஆட்சியில் வந்து 2024ஆம் ஆண்டு அப்ரூவல் வாங்கப்பட்டது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சோன்னு கொஞ்சம் இன்டர்நேஷனல் பேங்க்ஸோட ஃபினான்சஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிருக்கு. இப்போ மெட்ரோ வந்து விறுவிறுப்பாக நடந்து இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பூந்தமல்லி டு வடபழனி மெட்ரோ லைன் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் மற்ற பகுதியில் பெரிய மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2ன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா கரண்ட்லியாக இருக்கு. மத்திய அரசாங்கம் பெரிய அளவுக்கு ஃபண்ட் பண்ணிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. இது இல்லாமல் அவங்க இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் லோன் வேற. இது இல்லாமல் கோவை மதுரைக்கு இந்த நாள் மெட்ரோ கோரிக்கை இருந்து அது டிபிஆரும் இந்த அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிபிஆர் அப்ரூவ் பண்ணலை. அவங்க சில கேள்விகள் கிட்ட திருப்ப அனுப்பியிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் மறுபடியும் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த டிபிஆர் அப்ரூவல் இன்னும் பெண்டிங்காக இருக்கு. இது இல்லாமல் சென்னை மெட்ரோலேயே 3 எக்ஸ்பென்ஷன்ஸ் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம், கோயம்பேடு டு ஆவடி, பூனமல்லி டு பரந்தூர். இப்போதைக்கு அதுலேயே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பூனமல்லி டு சுகுவன்சத்திரம் அந்த லைன் பிளான் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் மெட்ரோ ஃபீஸபிலிட்டி ஸ்டடி தமிழ்நாடு அரசை முன்னெடுத்து பல நகரங்களில் திருநெல்வேலி, திருச்சி, சேலம் போன்ற நகரங்களில் மெட்ரோ ஃபீஸபிலிட்டி ஸ்டடியும் இங்க வந்து நடத்தி இதுல வந்து திருநெல்வேலிக்கு ஃபீஸிபிலிட்டி கிடையாது, சேலமுக்கும் திருச்சிக்கும் ஒரு 10 லைன்ஸ் பொட்டன்ஷியல் லைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர் மதுரை முடிச்சுட்டு இங்க வரலாம் அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்கு. இது இல்லாம ஹோசூர்ல மெட்ரோ கனெக்டிவிட்டி பெங்களூர் மெட்ரோல அப்படியே ஹோசூர்ல நீடிக்கிறது, அதுக்கும் பிஎம்ஆர்எலோட சில டிஸ்கஷன் போய் இங்க ஒரு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியும் சில நடந்திருக்கு. எல்லோ லைன் பொம்மன் சூத்ரா அத்திப்பள்ளி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தமிழ்நாடு அரசும் இங்க வந்து ஹோசூர்ல வந்து மெட்ரோ லைன் பிளான் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இது வந்து மெட்ரோஸை பொறுத்தவரை. இது இல்லாம பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் பெரிய அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இருக்கு. நான் எது பெரிய அளவுக்கு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் எம்டிசியில் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து ஒரு யூசேஜ் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து ஏற்கனவே இந்தியாவுக்கு பல பெருநகரங்கள் யூசேஜ் இருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் முதல் முறை எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் யூசேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டிஜிட்டல் டிக்கெட்டிங் ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வி கேன் யூஸ் ஆல்ரெடி சிங்கார சென்னை அந்த மெட்ரோ கார்டு காமன் மெட்ரோக்கும் எம்டிசிக்கும் ஒரே டிக்கெட்டிங்கு. அது இல்லாமல் சென்னை ஒன் ஆப்பு. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் டிக்கெட்டிங்கு பெரிய அளவுக்கு இங்கே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல பெரிய அளவு growth. ஸோ இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இப்போ நான் சொன்ன பல இதில் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறதுன்னா பரந்தூர் ஏர்போர்ட் கட்டி முடிக்கணும். ஏர்போர்ட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். வி ஹாவ் டு பிளான் ஃபார் ஏர்போர்ட் அரௌண்ட் ஹோசூர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெங்களூர் சுற்றி 2வது விமான நிலையம் ஏற்கனவே
கர்நாடக அரசு பிளான் பண்ணிட்டாங்க. ராமேஸ்வரம் ஏர்போர்ட் நம்ம த்ரூ பண்ணி ஆகணும். அடுத்து வந்து நம்ம போர்ட் மதுராயில் எக்ஸ்பிரஸ்வே, இந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே, சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வே எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு இப்போ நம்ம வந்து இன்னொரு ஃபீஸிபிலிட்டி என்னன்னா, நம்ம படப்பை காஞ்சிபுரம் ரோடு வந்து அப்படியே நீங்க செய்யார் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி அதை சென்னை சேலம் எக்ஸ்பிரஸ்வேக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங், ஸ்டேட் ஹைவே டிபார்ட்மெண்ட் பண்ணலான்ற அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்கும் ஒரு நெக்ஸ்ட் 5 years நம்ம டார்கெட் பண்ணணும். தென் ஷிப்பு, இப்போ நம்ம கடலூர்ல ஒரு போர்ட்டு மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு. வி ஹவ் காட் டு பிளான் ஒன் மோர் போர்ட் சவுத் ஆஃப் சென்னைன்றது என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர்ல பெரும்பாலான தொழிற்சாலைகள் வந்து வட சென்னையில் இருக்க போர்ட்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. தென் சென்னைக்குன்னு ஒரு போர்ட்டு கட்டணும், அதுவும் அவங்க கட்டுறாங்களா அப்படின்னு தெரியல. அடுத்து மெட்ரோ பொறுத்தவரை இப்போ நாம கோயம்புத்தூர் மதுரைக்கான மெட்ரோ அப்ரூவல் எப்படியோ வாங்கிடணும். இப்போ சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் 2027 முடியுன்றாங்க. 2027 முடியறதுக்குள்ள அது 3 மெட்ரோ லைன்ஸ் ப்ரப்போஸ், 3 மெட்ரோ லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு அது எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகணும். இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அப்புறம் பஸ் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இப்போ மெட்ரோ சென்னையில ஃபுல் ஃபிளெஜ் வரும்போது there should be more of mini buses, அது ரொம்ப பிளான் பண்ணணும். இது இல்லாம நம்ம வந்து எஸ்சிடிசி கூட பெரிய அளவுக்கு பஸ்ஸஸ் கொஞ்சம் மாற்றம் கொண்டு எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கான எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பெரிய அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கோவை, மதுரை, திருச்சி போன்ற நகரங்களில் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பைப் லைன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 5 years ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு.